பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ பாபம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க ஐயோ ஐயோ அம்மா என் கண்ணே வந்துட்டியாம்மா யாருமா உன்னை கடத்தினது யாருமா யாரு சொல்லுமா சொல்லு சத்யா தானே உன் கட்ட அவுத்து விட்டதே உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்காக தான் போலீஸ் கிட்ட போய் என் பையன் தான் உன்னை இங்க கடத்தி வச்சிருக்காருன்னு சொன்ன சொங்க அறுத்துடுவேன் உன் குடும்பத்தை அழிச்சுடுவேன் என்ன பாக்குற போ போடி நான் நிஜமா தான் சொல்றேன் போ உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால சொல்லல என் புள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் இங்க இருந்து போயிடு இந்த ஊரை விட்டே போயிடு போ கிளம்புடி போ போடி சொல்லுமா சத்யா தானே இல்லம்மா இத பாருமா இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து சத்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு அவர் மேல எனக்கு சந்தேகம் இல்லைன்னு நம்பிக்கையோட சொன்னேம்மா வேற யாருமா உன்னை கடத்தினது யாருமா சொல்லுமா என்ன கட்டி வச்சிருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல என் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு என்ன அமுச்சு வச்சுட்டாமா அது மட்டும் இல்லம்மா
இத பத்தி போலீஸ் கிட்ட சொன்னா உன் சங்க அறுத்துருவேன்னு மிரட்டினாம்மா. ஐயோ கடவுளே, என் தங்கமே, எப்படி இருந்தவ இப்படி போய் வந்திருக்கியேம்மா. ஏமா நமக்கு நமக்கு ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? எப்படியோ எப்படியோ நாம கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடல. நல்லபடியா திரும்பி வந்துட்டியே, எனக்கு அதுவே போதும்மா, அதுவே போதுமா என் தங்கமே. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. தங்கமே, உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உன்னை சாப்பிட்டியான்னு கூட நான் கேட்கல. இரு இரு, முதல்ல சாப்பிடு. அம்மா கையாலேயே உனக்கு ஊட்டி விடுற. இருடா இரு. பாத்துமா. சாப்பிடு அம்மா, சாப்பிடுமா என் கண்ணே. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடு. இப்ப திருப்தியானு கேட்டேன். நீ பாட்டுக்கு என் செல்போன் எடுத்து பேசிட்ட. நம்பரை பார்த்துட்டு போலீஸ் என்ன பிடிச்சிட்டா? ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு நான் கிறுக்கனா இருக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு கட்ட அவுத்து விட்டதே உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்காக தான். போலீஸ் கிட்ட போய் என் பையன் தான் உன்னை கடத்தி வச்சிருக்காருன்னு சொன்ன சங்க அறுத்துடுவேன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன். முடியல, என்னால உன்னை அடிக்க மனசு வரல. எப்படி வரும்? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்ல, அதனாலதான் என்ன நானே அடிச்சுக்கிறேன். என்ன பாக்குற? போ, போயிடு. நான் நிஜமா தான் சொல்றேன், போடி. உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால சொல்லல, என் புள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இங்க இருந்து போயிடு, இந்த ஊரை விட்டா போயிடு. போ, கிளம்புடி. என்னம்மா, என்னாச்சு என்னாச்சு? என்ன என்னம்மா, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? ஏதாவது கெட்ட கனவு கண்டியாமா? கனவு காணலமா, நடந்தது நினைச்சு பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஏமா பயப்படுற? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்னம்மா, என்ன சொல்ற? என்ன கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, சத்யா தான் என்ன கடத்திக்கிட்டு போனோம். ஐயோ, சத்யாவா? ஏமா ஏமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன சத்யா கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தா. அவங்க அம்மா தான் என்ன காப்பாத்தி அனுப்பி வச்சாங்கம்மா. என்னம்மா, என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? பையன் கடத்துறா, அம்மா காப்பாத்துறாங்களா? என்ன கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? அது மட்டும் இல்லம்மா, அவங்க அம்மா காப்பாத்தும் போது என்ன மிரட்டினாங்க. உன்னையும் மிரட்டினாளா? என்னம்மா, என்ன சொன்ன அவ? என் சங்க அறுத்துருவன்னு சொன்னம்மா. என்னையும் இங்க வந்து மிரட்டிட்டு போனாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பானு. அம்மா, நீ பயப்படாதம்மா. நம்ம பயந்தா நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவாங்க. பானு, இப்ப என்னமா பண்ணலாம்? அண்ணன் வந்ததும் நம்ம அண்ணன் கிட்ட சொல்லலாமா? அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா. அந்த பொம்பளை ரவுடி மாதிரி பேசுறா. எது வேணாலும் பண்ணுவா. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாமா.
இங்க பாரு, இதை இப்படியே இதோட விட்டுடலாமா? இல்லம்மா, நாம விட்டா கூட அவ விட மாட்டாமா. புலிவாளை புடிச்ச கதைதாம்மா. அப்படின்னா நம்ம பேசாம இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்கம்மா. பானு, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் பானு. என்னம்மா, என்ன சிரிக்கிற? ஐயோ, மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்தலான்னு சொல்றீங்களா? அவளை எதிர்த்து வாழ அவளை எதிர்த்து நாம இந்த ஊர்ல வாழ முடியுமாமா? வாழ்ந்து காட்டுவோம். குட்ட குட்ட குனியறவன் தான் முட்டாள, குற்றவனும் முட்டாள. நம்ம எதிர்த்து நிப்போம்மா. சத்யாதான் என்ன கடத்தினான்னு கண்டிப்பா நான் போலீஸ்ல சொல்ல போறேன். அதுக்கு அவங்க அம்மாவும் உடந்தேன்னு நான் புகாரும் எழுதி கொடுக்க போறேம்மா. அவங்க 2 பேரையும் உள்ள தள்ளினாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, அந்த போன் எடுத்து கொடுமா. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாருமா? சார், நான் பானு பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன பண்றதுன்னு புரியல. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? வாங்கம்மா வாங்க. எங்க நீங்க பெத்தெடுத்த உத்தம புத்திரன்? என்ன இன்ஸ்பெக்டர், என் எதிரில பெட்டி பாம்பா அடங்கி இருப்பீங்க, இன்னைக்கு சீரி பாக்குறீங்க? உங்க பையன் கிரிமினல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீரி பையாம சிரிச்சு பேசுவாங்களா? என் பையன் கிரிமினல்னு உங்களுக்கு யார் சொன்னா? சத்யாதான் கடத்தினான்னு பானு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ரோட்ல போறவ எவ்வளவு ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வீட்டுக்கு வந்துருவீங்களா? அதானே எங்க டியூட்டி. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், உங்க டியூட்டியை செய்றீங்களா? பானுவை வச்சு அவங்க அம்மா விபச்சாரம் பண்றாங்க, என் மகனை ஏமாத்தி பணம் பறிக்கிறாங்க, என் மகனை மயக்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. என் மகனை மீட்டு கொடுங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கிட்டு ஓடி வரீங்க, நான் கொடுத்த அநியாயமா இருக்கா? நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல உங்க மேல் அதிகாரி கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? என்ன பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? என் பையனை 2 நாளா காணல, கண்டுபிடிச்சு கொடுங்க. ஹலோ சார், நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் பேரு தேவராஜ். யாரோ என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, விசாரிக்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் சொன்னேன் அவர் கடமையை முடிக்காம போக மாட்டாராம். நீங்களே பேசுங்க. சார் சொல்லுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். நான் ஆக்ஷன் எடுக்கல. நான் வரேம்மா. நாம சொன்னா இவனுங்க கேட்க மாட்டானுங்க, மேலதிகாரி சொன்னா உடனே கேட்பாங்க. இவங்க யோகிதை நமக்கு தெரியாதா?
நீயா சித்ரா? வேற யாரையும் எதிர்பார்த்தீங்களா என்ன? அமுதாவையா? உனக்கு என்ன கிண்டலா இருக்கா என்ன பார்த்தா? கிண்டல் இல்ல, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? எந்த குட்டி பிடிக்க போறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு அனுதாபமா இருக்கு. நீ அனுதாபப்படுற அளவுக்கு நான் என்ன ஏமாளியா? அத நான் ஏன் வாயில சொல்லணுமா? சித்ரா, என்ன சித்ரா? என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? நீங்க சொல்றது உண்மைதான். அமுதாவையும் கார்த்திகையும் அனுப்பி வச்சுட்டு இப்படி இரவு காத்து கிளி மாதிரி இருக்கீங்களே. நீ என்ன சொல்றன்னு புரியும்படி சொல்லு சித்ரா. கார்த்திக் அமுதாவை கோவா கூட்டிட்டு போயிட்டு கொலை செஞ்சிருவான்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? கார்த்திக் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கார்த்திகால அமுதாவை கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லல, கொலை பண்ண மாட்டான்னு தான் சொல்றேன். ஏன்? கார்த்திக் உனக்கும் பெப்ப, உங்க அப்பனுக்கும் பெப்பன்னு சொல்லிட்டு போயிடுவா. நீ தானே கார்த்திகை என்கிட்ட டிரைவரை சேர்த்து விட்ட. உனக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ அவனை என்கிட்ட அனுப்பும் போது என்ன சொன்ன? அவன் எதை வேணாலும் செய்வான், வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ, அவனுக்கு தேவை வெறும் பணம் மட்டும்தான், பணம் சம்பாதிக்கிறது அவன் குறிக்கோள், அதுக்காக எதையும் செய்வான், பெத்த தாயை கூட காட்டி கொடுப்பான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன், பெத்த தாயை கூட காட்டி கொடுத்துருவான்னு சொன்னேன். அதுல இருந்தா தெரியலையா அவன் எவ்வளவு மோசமானவன்னு? அவ்வளவு மோசமானவனை ஏன் என்கிட்ட சேர்த்து விட்ட? அவ்வளவுதான் உங்களோட புரிஞ்சுக்கிற சக்தி. என்ன சொல்ற? சில மருந்துல விஷம் கலந்திருக்கும். விஷம் கலந்த மருந்துன்னு சாப்பிடாம இருக்க கூடாது, அதிகமா தான் சாப்பிடக்கூடாது. விஷம் கலந்த மாத்திரை மாதிரி கார்த்திக் அளவோட தான் வச்சுக்கணும். பணம் கேட்பான், பணம் கொடுத்து காரியத்தை முடிச்சுக்கணும். கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடணும். இவ்ளோ பெரிய வேலைலாம் அவன்கிட்ட கொடுக்க கூடாது. அவனை அமுதா கூட கோவாக்கு அனுப்பும் போது இதே என்கிட்ட சொல்லல. நான் சொன்னேன், நீங்க தான் கேக்கல. ரொம்ப புத்திசாலி மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அவயத்துல நான் வேணான்னு சொல்லிட்டா என்ன எதிரியா பாப்பான். அப்புறம் உங்ககிட்ட இருந்து என்ன எப்படி பிரிக்கிறதுன்னு திட்டம் போடுவான். ஆஃப்டர் ஆல் கார்த்திக்கு போய் இப்படி பயப்படுற? அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தான் தெரியும். சின்ன வயசுல பெத்த அப்பனை கத்தியால குத்திட்டு சீர்திருத்த பள்ளியில 3 வருஷம் இருந்தவன். அதுக்காக ரொம்ப அதிர்ச்சி அடைய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, அவனை ரொம்ப நம்ப வேண்டாம், ரொம்ப சந்தேகப்படவும் வேண்டாம். முதல்ல அமுதாவோட கதையை முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எனக்கும் அதான் ஆசை சித்ரா. அந்த கேடு கட்டவளை அழிச்சிட்டா எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். ஏன் சிரிக்கிற? எல்லா சத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன நடுத்தல நிக்க போறீங்களா? ஏன் அப்படி சொல்ற? எல்லா சொத்தும் உனக்குதான், நீ மட்டும் இருந்தா போதும். அப்போ நான் ஏமாத்திட்டா? ஏய், என்ன சொல்ற? ஹேய், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நான் பயந்தே போயிட்டேன். யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க. மத்தவங்க காப்பாத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. கோவாக்கு போயிருக்க கார்த்திக் திரும்பி வரட்டும், பாக்கலாம். அங்க என்ன நடக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? உங்க அருமை மனைவி லேசுப்பட்டவ இல்ல, நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. என்ன சிரிக்கிறீங்க? எல்லார பத்தியும் புட்டு புட்டு வைக்கிற பயங்கரமான ஆளா இருக்க நீ. ஆமா, என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ? எந்த மனைவி மூலமா இந்த சொத்து வந்துச்சோ அவளையே தீர்த்து கட்ட ஆள் அனுப்பியிருக்கீங்க. நாளை எந்த மொழிக்கு? சித்ரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ அமுதவும் ஒண்ணா? உன் கால் நகத்துக்கு அவன் நிகராவாளா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணேன். மத்தபடி தப்பா நினைச்சுக்காதீங்க. சித்ரா, இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொல்லாத. அமுதாவோட சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம், நீ மட்டும் எனக்கு போதும். சாரி டார்லிங், சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அளவுதான் நானும் வச்சிருக்கேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும்.
தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே